பெருமாள் தேவர் வர்றாரு. பெருமாள் தேவர் வர்ற காலத்தில் தமிழரசனை பிடிச்சிட்டு வந்து உள்ளே போனாங்க. ஆனால் தமிழரசனுடைய கற்பனைக்குள்ளே இருந்தது பூரா எஸ்கேப்பு தான். ஸ்டேட்மெண்ட் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு வெளியில் அனுப்புனாங்க. அப்போ தோழர்கள் கையில் இருந்து அவங்க ப்ராப்பர்ட்டியில் எவ்வளோ வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் சேர்த்து ஒரு 100 ரூபாயை வந்து என்னிடம் கொடுக்க சொல்லி அவங்க எழுதி கொடுத்து நான் வெளியில் வரும்போது 100 ரூபாய் காசு எடுத்துகிட்டு வர்றேன். உங்கள் அம்மா சாகும்போது ஒரு புருஷங்கிற அடிப்படையில் இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய கடன்களை நான் செஞ்சிட்டேன். இப்போ நான் இரவு நாளைக்கு இன்னைக்குள்ளே செத்துடுவேன் சொல்கிறார். இன்னைக்குள்ளே நான் இறந்துடுவேன். ஒரு பிள்ளையாக எனக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு போயிடு. ஒரு அனாதை பணமாக போட்டுறார். இப்போ ரயிலோட நின்று போலீஸ் அட்டென்ஷன் கொடுத்து ஒரு மரியாதை கொடுத்து அடக்கம் பண்ணாங்க. எனக்கு அது ஒரு பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது அப்போ வந்து என்ன போலீஸுக்காரன் அப்பனுக்கு மரியாதை கொடுக்குறேன்னு நினச்சோம். ஆனால் வந்த போலீஸ்காரனெல்லாம் கண்கலங்கினான். இப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்து போய்க்கிறேன், இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு இது நாங்களாம் வந்திருந்தால் நாங்கள் உங்கள்கிட்ட இருந்திருக்கவே மாட்டோம். எங்கே வேணாலும் ஓடி போய் பொழைச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல நினைக்கிற அளவுக்கு இருந்த போலீஸ்காரெலாம் இருந்தாங்க. தமிழரசனை பற்றியான பதிவு ஏதாவது தமிழரசன் பொன்பரப்பி தமிழ்? ஆமாம். அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா உள்ளுக்குள்ளே வந்து கிரவுண்டெல்லாம் போட்டு விளையாடுற அளவுக்கு வந்து ஒரு சின்ன இந்த பேட்மிண்டன் அது இது பண்ணிக்கிற மாதிரி. அப்போ இவர் சூப்பரண்ட குணசேகரன் மாறிட்டார். பெருமாள் தேவர் வர்றாரு. பெருமாள் தேவர் வர்ற காலத்தில் தமிழரசனை பிடிச்சிட்டு வந்து உள்ளே போடுறாங்க. தமிழரசன் ஏற்கனவே ஒரு என்ஜினியர் படித்த ஆளுங்கிறதுனாலே அவனுக்குன்னு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் ஒரு இது எப்போ பார்த்தாலும் ஒரு செவத்தையே அதை இதையே பார்த்துட்டு இருப்பார். இதை என்ன பண்ணலாம், அதை என்ன பண்ணலாம், அப்படி இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ தமிழரசன் வந்து உள்ளே வந்துட்ட பிறகு இப்போ படிக்கிறது விவாதிக்கிறது. காலையில் பேப்பர் ஒரு ஆள் தான் படிப்பார், எல்லோரும் கேட்டுட்ருப்போம். வர்ற தபால்களை ஒருத்தர் படிப்பார், எல்லோரும் கேட்போம். படிக்கிறது விவாதிக்கிறது அப்படிங்கிற நிலை தான். ஆனால் தமிழரசனுடைய கற்பனைக்குள்ளே இருந்தது பூரா எஸ்கேப்பு தான். எஸ்கேப் ஆகணும் அந்த தான் தமிழரசனுடைய இது. தப்பிக்கணும், சிறையில் தப்பிச்சு போகணும், சிறையை உடைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும். ஒரு மாதிரியான வந்து அந்த சிந்தனைக்குள்ளே நிறையா இருக்கிறவர். தமிழரசனை அதிகமான காலம் பிடிக்க முடியாத காரணம்னு தமிழரசன்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன வசங்க இல்லை தோழர், நான் போவேன், இந்த வழியில் போவேன். ஒரு குறிப்பிட்ட கட்டம் பண்ணுவேன்னா ஏன் இந்த வழியில் அந்த வழியில் போனால் என்னன்ட்டு அப்படி போயிடுவேன். பின்னாடி எவனுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வரவும் பார்க்க முடியாது. எங்கடா போகிறான் என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி வந்து போயிடுவேன். நான் ஒரே வழியில் போகிறதில்ல, அது என்னுடைய இயல்பாகவே போச்சு அப்படின்னே சொல்லுவார் அவர். ஏன்னா அந்த அடிப்படையில் வந்து அவங்க இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து அதிகபட்சமான விவாதங்கள் வந்து இயக்க ரீதியாக விவாதங்கள்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாம் அடங்கி உட்காந்துருக்க தான் படிக்கிறது, பேசுகிறது, சிரிக்கிறது, கொஞ்சம் விளையாடுறது, இந்த மாதிரி தான் இருந்தது. 1980 நான் போயிருக்கும்போது பாலன் இங்கே இருக்கார். 80 இங்கே தான் இருக்கார். அப்போ 80 போகும்போது என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து அப்பா வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். உங்கள் அப்பா ரொம்ப இதாக இருக்காங்க. இது அடிப்படையில் என்ன ஆகுதுன்னா, அங்கே இருந்த சூப்பரண்டெண்ட்டு அவங்க எல்லாம் மூலமாக வந்து இங்கே உறவினர்கள் என்னை வெளியில் கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி. அப்பாவுடைய கடைசி ஆசையும் அதுவாக இருந்துச்சு. அப்போ அது மாதிரி முயற்சி பண்ணி எஸ்பிகிட்ட போய் தபால் வாங்கி அப்புறம் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி எல்லாம் பண்ணி அனுப்பிவிட்ட பிறகு அங்கேருந்து என்கொயரி வருது. அப்போ எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த காலம். அப்போ சிறைவாசிகளுக்கு 15 நாள் லீவு கொடுக்கலான்னு சொல்லிட்டு 4ஆக பிரித்து கொடுக்குறாங்க. முதல் தடவை 4 நாள், 2வது நாள் 3ன்னு சொல்லி அப்படி கொடுக்குறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இந்த தபால் வருது. தபால் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, இருந்த வந்து சூப்பரண்டெண்ட்டு பெருமாள் தேவர் என்ன பண்ணுறாருன்னா, ரைட்டு குருமூர்த்தி நல்லா பழகிறாரு, நல்லா பண்ணுறாரு, போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ 1980னா 10 ஆண்டுகள் முடிஞ்சு. சிறையில் 10 ஆண்டுகள் முடிஞ்சுது. அப்போ 10 ஆண்டுகள் முடிஞ்ச பிறகு அந்த இதில் விடும்போது அப்புறம் தோடர் பாலன், இவர் தமிழரசன், மற்ற எல்லாருமே இருந்து, சரிங்க தோடர் போயிட்டு நல்லபடியாக செஞ்சுட்டு வாங்க. அன்றைக்கி தான் தருமபுரியில் வந்து அந்த போலீஸ் தாக்குதலில் டிவி தமிழ் வானெல்லாம் தப்பிச்சு போனது. சப் இன்ஸ்பெக்டர் அவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு தப்பிச்சு போனால் இன்சிடெண்ட் நடக்குது. அது அன்றைக்கி இரவு நான் கிளம்பணும். மறுநாள் காலையில் பத்திரிகைகளெல்லாம் வருது.
அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா என்னை அழைச்சிட்டு போன வந்தவன் லீடிங் ஜெயில் போட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லீடிங் செயினோட தான் கூப்பிட்டு போங்கிற மாதிரி. நான் லீவில் போகிறேன்னா இல்லை வந்து கோர்ட்டுக்கு போகிறேன்னா என்னென்னு லீடிங் செயின் போட்டால் நான் மகனாக போகிறேனா எமனாக போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்பியும் வந்துட்டு அப்படி சேலத்து எஸ்பி இந்த சூப்பரண்டை கூப்பிட்டு வந்து அப்போ போனதோடவே என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்த பிறகு நான் சொல்கிறேன் நான் போகலைன்னு வந்துட்டேன். போகல. அப்பாவுடைய கடைசி காலம் அது. நான் போகலை. ஏன்னா லீடிங் செயின்லாம் போட்டு எதுக்கு பிடிச்சிட்டு போகிறேன், எதுக்கு அப்புறம் அதை வந்து லீவுன்னு பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ பெரிய ரகலை பண்ணுவேன். பண்ணோடனே தோழர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை தோழர் நீங்கள் இப்படி பண்ணாதீங்க போங்க. அதுக்கு பிறகு அவங்கெல்லாம் போய் உட்காந்து பேசின பிறகு இல்லை லீடிங் செயின்லாம் நாங்கள் போடலை என்ன, ஆனால் நீங்கள் இப்படி நடந்துக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு வெளியில் அனுப்புனாங்க. அப்போ தோழர்கள் கையில் இருந்த அவங்க ப்ராப்பர்ட்டியில் எவ்வளோ வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் சேர்த்து ஒரு 100 ரூபாயை வந்து என்னிடம் கொடுக்க சொல்லி அவங்க எழுதி கொடுத்து நான் வெளியில் வரும்போது 100 ரூபாய் காசு எடுத்துகிட்டு வர்றேன். ஒரு வேனு கிட்டத்தட்ட 27 ஒரு பட்டாலியன் போலீஸு, ஒரு கியூ பிரான்ச்சு எஸ்ஐ, அதெல்லாமல் சார்ஜெண்ட்டு, இப்படி இவரை கூட சொந்தமாக லாரி தனியாக போலீஸ் தானே, போலீஸ் வேன்லேருந்து சேலத்துலேருந்து கிளம்புறோம். அப்போ அவங்கெல்லாம் சொல்லி அனுப்புறது தான் முதல்ல போகிறேன். அதுக்கு பிறகு தான் அந்த 10 வருஷம் கழித்து தான் நம்ம வந்து வெளியே வர்றோம், பூமிக்கே வர்றோம். வெளியில் கால் வைக்கிறதே அப்போ தான். அப்புறம் அங்கே வந்து 7 மணிக்கு எடுத்து ராத்திரி 12 மணிக்கு இங்கே வர்றோம். இங்கே வந்து நேராக போகிறோம். அடையாளமும் தெரியல, வீடும் தெரியல, ஒன்றும் தெரியல. அப்புறம் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. நிறுத்திட்டு இதான் வீடு, இந்த வீடு தான் போய் பாருங்கன்னொன்னே அப்புறம் போய் பார்த்துட்டு வந்து அம்மா ஒரு வயசானவர் ரொம்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கார், நம்ம பார்த்திங்கள கூட்டு சுட்டோட அவர் தான். அப்போ போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. அப்புறம் என்னை அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வீடெல்லாம் மற்றதெல்லாம் பார்த்த பிறகு வந்த போலீஸில் குறிப்பாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவங்க தானே இருப்பாங்க. பார்த்ததோட அவங்களுக்கெல்லாம் நம்ம மேலே அப்போவே ஒரு இவர் தான் இந்த வீட்டை கட்டினவர் இது பண்ணுவார்னா. ஆனால் என்னென்னா 1 மணி நேரம் தான் இங்கே இருக்கலாம். அதுக்கு பிறகு புதுக்கோட்டையில் தான் லாக்கப்பு. நான் பகலில் தான் இருக்கலாம். அந்த 4 நாள் வந்து பகலில் இங்கே இருக்கணும், நைட்டில் புதுக்கோட்டை ஜெயிலில் இருக்கணும். சிறையில் போயிருந்தோம். அழைச்சிருவாங்க கொண்டு போய், காலையில் தான் கூப்பிட்டு வருவாங்க. சிறை விடுப்புன்றது இந்த 24 மணி நேரமும் 4 நாளும் இங்கேயே இருக்கிறதுலாம் கிடையாது. இல்லை கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற எஸ்கார்ட் பெரோல் இல்லை, அது தனியாக வர்றவங்க தான் இருக்க முடியும். இந்த மாதிரி எஸ்கார்ட்டில் வர்றவங்க நைட் லாக்கப்பில் இருக்கணும். அப்படி தான் எனக்கு அப்படி தான் ஆர்டர் போட்டு அனுப்புனாங்க. வந்தோம், ஒரு மணி உட்காந்துருந்தோம். கொஞ்சம் பழங்கள்லாம் பிரித்து கொடுத்தோம், உட்கார வச்சுருந்தோம். உட்காந்துருந்தார், எல்லாம் பண்ணார். அப்புறம் மடியில் சாய்ச்சிக்கிட்டு இது பண்ணோம். அதுக்குள்ளே ஊரே திரண்டு வந்துருச்சு. ஊரே திரண்டு வந்தோடனே போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை சிக்கனை கிளம்புங்கன்னு சொல்லிட்டு தீவிராஞ்சிக்காரன் படுத்தின பாட்டில் 1 மணி நேரம் வச்சுட்டு நான் போய் காலையில் வர்றப்பான்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு கிளம்பிட்டோம். அவர் நம்பலை தான் பிள்ளைங்கிற மாதிரி நம்பிக்கை. அப்பா உங்களை வந்து என் மகன் தான் நம்பிக்கை வந்தான், வந்து போயிட்டான். யாரையோ கொண்டாந்து நம்மளை வந்து ஏதோ சந்தோஷப்படுத்த நினைக்கிறாங்க மாதிரி. அப்புறம் மறுநாள் காலையில் ஒரு 7:30 மணிக்கெல்லாம் வந்துட்டு பார்த்து அப்பாட்ட பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். எல்லாம் ஓரளவு அவர் முகத்தில் ஒரு தெளிவு வருது. கொண்டு வந்து பழச்சாறு அதெல்லாம் கொடுக்குறோம், சாப்பிட்றாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் ஊர் முழுக்க பகுதி பூரா வந்து கூட்டமாக வர்றாங்க. குருமூர்த்தி வந்துட்டார், அதுவும் இப்படி வந்திருக்காரு, இவ்வளோ போலீஸோடு வந்திருக்காரு. எப்போதுமே என் கூட மப்டியில் வந்து ஒரு 6 பேர் 7 பேர், அது யூனிஃபார்மில் ஒரு 10 பேர். இது ஷிஃப்டாக வந்து ஓடிட்டுருக்கு. இப்போ வர்றவங்களையெல்லாம் பார்த்து பேசுகிறது, போகிறது வர்றது இப்படியே இருந்துக்கிட்டே இருந்தோம். அந்த அன்றைக்கி முழுக்க வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பாவுக்கு கொடுக்கெல்லாம் பண்ணோம். மறுநாள் போயிட்டு இரவு நான் இது மாதிரிப்பா அதனால் நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். மறுநாள் வந்தோம். ஒரு 10 மணியை போல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பழச்சாரெலாம் கொடுக்குறோம்ல, அதெல்லாம் அவர் குடிக்கலன்னொடனே மற்றவங்கள்ட்டெல்லாம் அவர் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நான் அங்கே உட்காந்துருக்கும்போது என் கையை பிடிச்சிக்கிட்டு, அப்பா நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காத, உங்கள் அம்மா 73ல் செத்தாங்க, 39 வயசு அவங்க சாகும்போது. நான் தூக்குத்தலில் இருக்கும்போது அம்மா செத்துடுறாங்க. உங்களுக்கு 39 வயசு? 33 வயசு அம்மாவுக்கு. 33? ஆமாம், 39 அம்மாவுக்கு. எனக்கு 19 வயசு, அவங்களுக்கு 20, 39 வயசு. அவங்க இறந்துடுறாங்க. உங்கள் அம்மா சாகும்போது ஒரு புருஷங்கிற அடிப்படையில் இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய கடன்களை நான் செஞ்சிட்டேன். இப்போ நான் இன்னைக்குள்ளே செத்துடுவேன் சொல்கிறாரு. இன்னைக்குள்ளே நான் இறந்துடுவேன். ஒரு பிள்ளையாக எனக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு போயிரு, ஒரு அனாதை பணமாக போட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு.
பக்கத்தில் உட்காந்துருக்கிற உறவுகள்லாம் கடந்து கத்துது. அப்போ தான் ஒரு அக்கா எடுத்து சொல்கிறாங்க, இங்கே பாரு தம்பி, நீங்கள் ஊற்றின வந்து பழச்சாரெல்லாம் இங்கே வரல துப்பி வச்சுருக்காரு, துணிக்குள்ளே துப்பி துப்பி மடித்து வச்சிடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லைப்பா நான் வர ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் நான் வருவேன். ஏன்னா நீங்கள் எனக்காக வாழ்ந்தீங்க, உங்களுக்கு நான் ஒன்றும் செய்யாமல் உங்களை தூக்கி அடக்கம் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. தயவு செய்து இருங்க, கொஞ்சம் நம்பிக்கையோடு இருங்க, தேவையானது என்னன்னு சொல்லுங்கள், இப்போ என்னாலையும் உங்களுக்கு உதவ முடியும் அப்படியெல்லாம் சொல்லி பார்த்தேன். அதெல்லாம் இல்லை. ஏன்னா எனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு எடுத்து போட்டு செய்ய வேண்டியது எனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு 7 மணியை போல் என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் அங்கே நடந்துக்கிட்டே இருந்தேன், உள்ள அங்கே புதுக்கோட்டை ஜெயிலுக்குள்ளே ரூம்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கேன். தூக்கம் வரல, ஏன்னா அப்பா சொன்னதை செய்கிறவர் என்ன ஏதுன்ட்டு. அப்படியே இருந்தோடனே அன்றைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மறுநாள் காலையில் ஒரு 5 மணிக்கே குருமூர்த்தி குளிச்சுட்டு கிளம்புங்க போவோம், அப்படியே போயிட்டே இருப்போம் மெதுவாக அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு குளிச்சுட்டு மறுபடியும் வந்து வானில் ஏறின கரம்புக்குள்ளே கொண்டு வந்து ஒரு 6 மணிக்கு 6:30 மணிக்கு நிறுத்தினாங்க. நிறுத்தினோடனே சரி, ஏன்னா வீட்டில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து ஒரு உத்தரவில் விஷம் வைப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க, அல்லது சாப்பிடக்கூடாது, கடையில் தான் சாப்பிடணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்ததோட நான் சொன்னேன், எனக்கு அவர் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் வந்து அவர் கொஞ்சம் நெருக்கமாக பழகினார். சரி வா குருமூர்த்தி, ஒரு 6 இட்லி சாப்பிட்டு போவோம், அங்கே கிடைக்காது. இல்லை, எனக்கு ஒரு மாலை வாங்கி கொடுங்க. யார் கேட்குறது? நான் கேட்டேன். எப்படி கேட்குறீங்க திடீர்னு? அவர் திடீர்னு அவர் தான் கேட்குறாரு, யார் உனக்கு சொன்னதுன்னாரு. அவர் கேட்டார், யார் உனக்கு சொன்னது? உங்கள் அப்பா இறந்துட்டாரு. இல்லை, எனக்கு நல்லா தெரியும். அப்போ தான் அவர் சொன்னார், விடிய காலம் 3 மணிக்கெல்லாம் இறந்துட்டார் அவர். அதுக்காக தான் உங்களை 5 மணிக்கு குளிக்க வச்சுட்டு கூட்டின்னு வராங்க, வழியிலே சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு 5 மணிக்கே, நான் 3 மணிக்கே இறந்துட்டாருன்னு எங்களுக்கு தகவல் சொல்லிட்டாங்க போலீஸ்லேருந்து. நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தோம், யாரும் சொன்னானா என்னன்னு தெரியல. இல்லை, எங்கள் அப்பா சொன்னதை செய்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு மாலையை தூக்கிட்டு வந்தோம், போட்டோம், கதறி அழுதோம், பண்ணோம். எல்லாம் இப்போ அவங்களுக்கு செஞ்சது கொடுமை தானே. மற்ற போராட்டம் புரட்சி எது எப்படி இருந்தாலும் அப்பாவுக்கு அப்பா குடும்பத்துக்கு உறவினர்கள் அவங்க அப்பாலாம் அடித்து முதல்ல என்னை பார்க்கும்போது அவர் தங்கப்பட்டு கட்டியிருப்பார். அதை தான் கொண்டாந்து வச்சார். நீ சின்ன பிள்ளையா இருந்து கூட என் மூஞ்சில் வச்சதில்லை, இந்த மாதிரி போலீஸ்காரன் வச்சு என் பல்ல கழட்டி வச்சுருக்கேன் தான்ப்பா. அப்போ இந்த மாதிரியான கொடுமைகளுக்கெல்லாம் வந்து ஆட்பட்டு இப்படி வந்து இறந்துட்டாருன்னு சொல்லி நம்ம இது பண்ணோம், எல்லாம் பண்ணோம். ஊரெலாம் ஊர் ஆளுகள்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து கணக்கில் அடங்காத ஒரு கூட்டம். டிஎஸ்பி அவர் வேணும் போலீஸோட. அடுத்து வந்து திருவண்ணம் போலீஸு, கரம்பக்குடி போலீஸு, கந்தரவாடி போலீஸு, அவங்களாம் கடைசியாக 2-2:30 மணிக்கு வந்து ஊர்வலம் தொடங்கிடுச்சு. புது சுடுகாட்டில் தான் போச்சோம். போய் அங்கே போய் சேர்றதுக்கு அப்போ தூக்கிட்டு தான் போகணும். அப்போ வண்டியெல்லாம் கிடையாது, அப்போ தூக்கிட்டு தான் போகணும். எந்த வருஷம் இது நடக்குதுங்க? 80, 10/8/80, 13/8/80. அப்போ தூக்கிட்டு போகும்போது போய் அங்கே சேருவதற்கே 4 மணி நேரம் ஆச்சு. 2 மணிக்கு 2 மணி நேரம் ஆச்சு. ஏதோ 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் சுடுகாடு. அவ்வளோ கூட்டம் 2 பக்கமும் வயக்காடுகளெல்லாம் இந்த மாதிரி போகுது பாரு. போலீஸும் பின்னாடியே, ஏன்னா என்னை சுற்றி போலீஸு முன்னாடி எல்லாம் கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ணும்போது டிஎஸ்பி அவங்க இவங்கெல்லாம். ஆனால் நான் வந்து அப்போ எங்கள் அப்பாவுக்காக அழுதுகிட்டு தான் பேசினேன். புரட்சியாளன் மட்டுமே வந்து புரட்சியாளனுக்காக கண்ணீர் சிந்துகின்ற, உதவி வாங்குகின்ற, அடி வாங்குகின்ற குடும்பத்தைச் சேர்ந்தவர்களையெல்லாம் பேசாமல், அவர்களை கௌரவிக்காமல் நபரை மட்டுமே பேசுகின்ற போக்கை முதல்ல களையணும். இழப்பு இவர்களுக்கு தான் இருக்குது. எனவே அவர்களையெல்லாம் உச்சி முகழாமல், அவர்களை பாராட்டாமல், அவர்களுக்கென்று ஒரு மரியாதை செலுத்தாமல் இருப்பது என்பது புரட்சியாளர்கள் குடும்பத்தில் இல்லை. எனவே அப்பா வாழ்ந்தாங்க, அப்பா எனக்காக பண்ணாங்க, அவங்க என்னை படிக்க வச்சாங்க, எனக்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எதுவுமே செய்யாமல் அவர்களே அடக்கம் செய்கிறேன். எனவே மற்ற இந்த மாதிரியான காரியங்களில் எத்தனை தோழர்கள், எத்தனை தியாகிகள் வந்து பட்டிருக்காங்கங்கிறதெல்லாம் நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கம் பண்ணோம். ஆனால் அப்படி பேசிட்டு அடக்கம் பண்ணோம். அப்படி அடக்கம் பண்ணும்போது அந்த போலீஸ் எனக்கு பக்கத்தில் நின்று வந்து இப்போ ரைபிளோட நின்று போலீஸ் அட்டென்ஷன் கொடுத்து ஒரு மரியாதை கொடுத்து அடக்கம் பண்ணாங்க.
எனக்கு அது ஒரு பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது அப்போ வந்து என்ன போலீஸ்காரன் அப்பனுக்கு மரியாதை கொடுக்குறேன்னு நினச்சோம். ஆனால் அது ஏன்னா எந்த ஒரு குடிமகன் இறந்தாலும் அந்த அதுக்காக போகிற போலீஸ்காரன் ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரு விதியின்படி அந்த ஒரு கொடுத்து அடக்கம் பண்ணாங்க. அப்படி அடக்கம் பண்ணிவிட்டு வந்தோம். வந்துட்டு மறுநாள் அன்னைக்கே அப்புறம் மறுபடியும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரி, அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் பிறகு வந்து அப்பா எதுக்காக இந்த வீடை கட்டினாரு, என்ன கனவு வச்சுக்கிட்டு இருந்தாரு, நம்ம என்ன ஆகணும், இப்போ அது இப்படி மாறி இருக்குது இப்படின்னு ஏதாவது நீங்கள் வருத்தப்பட்டீங்களா? இல்லை வருத்தப்பட்டது இல்லை. அப்பா பெருமைப்படத்துக்கான வாய்ப்பு கொடுக்காம போயிட்டோமேங்கிறது தான் நமக்கு கவலை. ஏன்னா ஒரு புரட்சியாளன் இப்போ வந்து தியாகராஜனை படிக்க வச்சு அவன் பிஎஸ்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி போவாங்கும்போது அவன் அப்ரூவ் மாறினா என் பிள்ளை இல்லைன்னு சொன்ன அப்பனு மாதிரி என்னுடைய தகப்பனாருக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரலையே. ஆனால் இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, என்ன பெருசாங்கிறான், என்ன என் பிள்ளை என்ன தப்பு பண்ணான். இது எங்கள் அண்ணன் ரங்கசாமியினுடைய அம்மா வந்து பொட்டம்மா பேசுனாங்க. என்னடி என்ன இருந்தாலும் அவன் எல்லாம் வீரன் தானே, அப்படி பேசின ஒரு கட்டம் இருந்தது. ஆனால் தாக்குதல் இருக்கும்போது அவங்க அதை வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் அப்பாலாம் அடி வாங்கினாங்க. அப்பாவும் அம்மாவுக்கும் வந்த பிரச்சனைகள் என்னென்னா, ஒரு ஆம்பளை பொம்பளை வளர்த்த பிள்ளை மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி அப்பா பேசும்போது அந்த இதெல்லாம் இருக்கும். இப்படி ஒரு பிள்ளையை பற்றி இப்படி ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லி அம்மா சொல்லி நொந்து போய் இறந்த அந்த சங்கடங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் எனக்கு பெரிய கோடுகள். அதனால் அதுக்கு பிறகு வந்த எந்த பிரச்சனையும் எனக்கு வந்து ஒரு தூக்கு தண்டனையோட பெரிய தண்டனை கிடைக்கல. இல்லை, அம்மா அப்பாவுடைய அந்த இழப்பு தண்டனை. ஆமாம், இந்த உறவுன்னு வந்துட்ட பிறகு நமக்காக வாழ்ந்தவர்களுக்கு நம்ம ஒன்றுமே செய்யவில்லையே. ஆனாலும் நம்மை நினைத்து கொண்டே இருந்து கடைசியாக இன்றைக்கி அவருக்கு அவர் விருப்பப்படியாவது ஒரு காரியம் செய்ய முடிஞ்சது. அந்த சந்தோஷம் என்று எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் செய்ய முடிஞ்சதுங்கிற ஒரே ஒரு திருப்தி தான். ஆனால் அவர் இருந்திருந்தால் அவருக்கு அந்த பெருமையை வந்து சேர்த்து கொடுத்துருக்கலாம். அது நிச்சயமாக அவரை பெருமைப்படுத்தாது. ஏன்னா இவ்வளவு காலங்கள் 42 வருஷம் சிங்கப்பூர்லேயே கிடந்து உழைச்சி ஒரு 17 ஏக்கர் நிலம் வாங்கி ஒரு வீட்டையும் கட்டி, அப்போ மாடி வீடெல்லாம் கிடையாது ஊருக்குள்ளே, இதுதான் மாடி வீடு. இப்படியெல்லாம் செய்து வாழலாம்னு நினச்சி வந்தவரை வாழ விடாமல் பண்ணிட்டோமே. எனக்கு ஆயுள் தண்டனை இல்லை, இது அப்பாவுக்கான ஆயுள் தண்டனை என்பதாக நினச்சி நான் வேதனைப்பட்டிருக்கேன். உங்களுக்கான ஆயுள் தண்டனை இல்லை, அப்பாவுக்கான ஆயுள் தண்டனை. ஏன்னா தண்டனை நம்ம கொடுத்துருக்கோம். நமக்கு கொடுத்த தண்டனையை நம்ம தண்டனையார்கள். ஆனால் நக்சல்பாரியினுடைய பாரம்பரிய வடிவப்படி இன்னும் சொல்ல போனால் இந்த நிகழ்ச்சிகளை ஏற்கிறது இருக்குல்ல, அது விடுதலை புலிகளுக்கு முன்னாடியே நக்சல்பாரிகள்கிட்ட இருந்துச்சுங்கிறதுக்கு சில காரணங்கள் நான் சொல்லலாம். ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பேற்கிறது இருக்குல்ல, பொறுப்பேற்கிறதுல நக்சல்பாரிகள் தான் முன்னோடிகள், புரட்சியாளர்கள் தான் முன்னோடிகள். இன்றைக்கும் அப்படி தான். எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் இது எங்களால் செய்யப்பட்டது, எங்களால் நடத்தப்பட்டது. அப்போ இவ்வளவுக்குள்ளே நடத்தின நாடகமெல்லாம் அதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட நாடகம் தான். அதில் அப்பு வந்து கதாநாயகன், அப்புவா வந்து தியாகராஜா, நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அரசு வழக்கறிஞர், அண்ணன் ஜட்ஜு. அதை வச்சு தான் நான் ஏன் இவர்களை எல்லாம் இப்படி தண்டிக்கக்கூடாது. சிறைக்குள்ளே ஒரு நாடகம். ஆமாம், இது சிறைக்குள்ளே இல்லை, கோர்ட்டுக்குள்ளே. அது ஒரு இது வச்சுருவோம், நல்லாயிருக்கும். அந்த கோர்ட்டுக்குள்ளேயே நாடகம் நடத்தினது 3 நாள் நாடகம். நான் அவன் தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு விவாதிக்கிறதுக்கு முன்னாடி முதல் நாள் நம்ம விவாதம், அடுத்த நாள் நம்ம தூக்கு தண்டனை கொடுக்குறோம், அதுக்கு அடுத்த நாள் தூக்கு தண்டனையே கோர்ட்டே கொடுக்குது. நாங்கள் நடத்தினதே செஞ்சால் அது ஜட்ஜை சிரிச்சுக்கிட்டே பண்ணார். ஏன்னா அது மாதிரி நாடகம் நடத்தினோம் கோர்ட்டுக்குள்ளே. நீதிபதிக்கு முன்னாடி இந்த நாடகத்தை நடத்தினோம். நாகப்பட்டினத்தில் அடுத்து நம்ம அந்த கட்டத்தோடு அதை வெட்டி வந்துட்டோம். சிறைக்குள்ளே என்ன கொடுமைகள்ங்கிறது பேச போயிட்டோம். ஆனால் அதுக்கு பிறகு வந்து ரீட்டைல் வந்த பிறகு அடுத்து வந்து நாகப்பட்டினத்தில் வழக்கு நடக்குது. அது ஒரு நல்ல தலைப்பு. அந்த தலைப்புகளை நம்ம வந்து போகிறோம். சரி, இப்போ இந்த இடத்துல அன்னைக்கு மாலை 4 மணிக்கு அப்பாவோட அடக்கம் முடியுது. 6 மணிக்கு தான் முடிஞ்சது. 6 மணிக்கு எல்லாம் முடிஞ்சது இங்கேருந்து. இப்போ நீங்கள் சேலத்துக்கு அப்போயே சேலத்துக்கு இல்லை, அடுத்து என்ன 2 நாள் இருக்கேன் எனக்கு விடுமுறை. 2 நாள் ஆச்சு. ஆமாம். அப்புறம் என்னாச்சுன்னா இதுக்கு போயாச்சு, புதுக்கோட்டை ஜெயிலு போயிட்டீங்க. மறுநாள் காலையில் 8 மணிக்கு வர்றோம். உறவுகள்லாம் உட்காந்துருக்காங்க, எல்லாம் பண்ணுறோம். வர்றோம், அப்பாவுடைய படத்தை எடுத்து வச்சு அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அஞ்சலி செலுத்துகிறோம். அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை வாங்க எல்லாருமா போய் குளத்தில் குளிச்சுட்டு வருவோன்னு. இல்லை சடங்குலாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு, குளிச்சுட்டு வருவோம் வாங்க அப்படின்னு சொல்லி போகும்போது, அப்புறம் அங்கே 2 மாமங்க சம்மதிகள் அவங்க 2 3 வேட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த கருமாதி பண்ணுறது மாதிரி நினச்சிப்போ. அது அடுத்த நாள் அதெல்லாம் வேண்டாம் வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப போய்
அதெல்லாம் முட்டு குமிச்சு பால் தெளிக்கிற நிகழ்ச்சி. அதையும் செஞ்சுட்டு வந்தோம். வந்தால் அடுத்த நாள் கடைசி நாள். அன்றைக்கி இரவு நம்ம இங்கேருந்தே வந்து சேலத்துக்கு கிளம்புவோம். அன்றைக்கி ஒரு 6 மணிக்கு இருந்தோம். அப்போ வந்து உறவினர்கள்லாம் கேட்டு கொண்டது என்னங்க, போலீஸ்காரர்கள் அனுமதி கொடுத்தாங்க. ஒரு கோழியை வச்சு ஒரு குழம்பு வச்சு சமையல் பண்ணி அவர் அந்த துக்கத்தை கழிச்சிட்டு போகணுங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் சாப்பிட வச்சாங்க. அப்புறம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது அங்கே கூடியிருந்த மக்கள் என் கையில் வச்ச காசு மட்டும் 1700 ரூபா. 80ல் 1700. 1 கிராம் நகை, ஒரு பவுன் வந்து 300 ரூபா. பவுன் 300 ரூபா. ஆமாம், 1700 ரூபா அன்னைக்கு. ஆமாம். எல்லாம் கொண்டாந்து கிடைக்கிற காசெல்லாம் கொண்டாந்து என்னிட்ட கொடுத்து எல்லாம் பண்ணி அப்புறம் அதில் தங்கச்சிக்கிட்ட வந்து கொடுத்துட்டு அப்புறம் மிச்சத்தை எடுத்து பையில் வச்சுக்கிட்டு போனோம். வந்த போலீஸ்காரனெல்லாம் கண்கலங்கினாங்க. இப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பையன், இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு இது. நாங்களாம் வந்திருந்தால் நாங்கள் உங்கள்கிட்ட இருந்திருக்கவே மாட்டோம். எங்கே வேணாலும் ஓடி போய் பொழைச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல நினைக்கிற அளவுக்கு இருந்த போலீஸ்காரெலாம் இருந்தாங்க. அதில் ஊர்காவலன்னே பேர் அவருக்கு. ஆமாம், நான்லாம் வந்தேன்னா இன்னும் 4 பேரை போடு. ஏன்னா வந்து விசாரித்த பிறகு, இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்த பிறகு, பகுதியெல்லாம் பார்த்த பிறகு, மாமன் மச்சான் அண்ணன் தம்பி பழகிற காட்சியெல்லாம் பார்த்த பிறகு அவர்களுக்கு வந்தது போராட்டம்னா இதுதான் போராட்டம், போராட்டம் என்பது இப்படித்தான் என்கிற மாதிரி வந்து அவர்களெல்லாம் பார்த்தாங்க. இது அப்பாவுக்கு நான் செஞ்சுட்டு போனேன் அந்த நிகழ்ச்சி. அந்த நாளை தான் போலீஸ்காரங்களே ரொம்ப நெகிழ்ச்சியாக வந்து நெகிழ்ச்சி அவன்கிட்ட செய்யணுயா. இவர் நான் வெளியில் வந்த பிறகு அது பார்க்கலாம். நம்ம இவர் முத்துக்கருப்பன் ஐபிஎஸ், அவர் சொன்னது அதான். ஐபிஎஸ் முடிச்சுட்டு எதாவது செய்யலாம் இந்த சமூகத்துக்குன்னு நினச்சோம். ஆனால் முடியலை குருமூர்த்தி. இந்த மாதிரி உன்னை கையை பிடிச்சி கொடுக்குறேன், எனக்கு வந்து புல்லரிக்குது பாருங்க. விடுதலை பிறகு அவரை விடுதலை பிறகு முதல் சந்திப்பில் அது அப்புறம் வரும். அதெல்லாம் சுவாரஸ்யமானது. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவும் இருக்கும். எனவே அப்பாவுக்கு நம்ம இந்த இதை செய்து விட்டு அப்புறம் சிறைக்கு போனோம். சிறைக்கு போய் கொஞ்ச நாளில் வந்து பாலன் விடுதலை வந்துருச்சு. பாலனுக்கு விடுதலை பண்ணிட்டாங்க. அந்த வழக்கிலிருந்து விடுதலை பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இல்லை, என்னுடைய உள்ள கிடக்கையை அந்த அற்புதமாக வெளியே கொண்டு வருகின்ற மிகப்பெரிய அரிய பெரிய செயல். இந்த செயலை செய்கிற உங்களுக்கு வந்து உங்களை வந்து வணங்குவது, வாழ்த்துவது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த துணை அன்னைக்கு கிடச்சிருந்தா இது வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்கலாம். அது இல்லாமல் சில கதை நாம் எழுத்தாளர் கவிதைகள் எழுதணும். அதிலே வரும், நீ தந்த வளமெண்ணி வையமே வாழ்த்தும் போது கையேந்தி நிற்கிறோம், ஆயுதம் கையில் ஏந்தி நிற்கிறோம். இதுதான் முதல் கவிதையை. ரொம்ப வணக்கம், ரொம்ப நன்றி. என்ன உங்களுடைய செயல் வந்து உண்மையிலேயே எல்லாரையும் ஊக்கப்படுத்தும். இன்னும் நிறைய தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையெல்லாம் கொண்டு வந்து ஒரு வரலாற்று பதிவை கொடுத்துருங்க. ஏன்னா வருங்காலம் கூட நக்சல்பாரி இயக்கத்தின் மூலம் தான் இது விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற அந்த நல்ல தகவலையும் சொல்லி நன்றி கூறுறேன். நன்றி, வணக்கம்.